ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் ஒரு காம்பினேஷனான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். சட்னி. அது என்ன சட்னினா, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு ஒரு டொமேட்டோ சட்னி தான். இது தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு வடை சட்டி வச்சு அதுக்கு தேவையான ஆயில் விட்டு அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நீங்கள் உளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்த்திக்கலாம். நான் கடுகு மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இல்லை சேர்த்திட்டு வரமிளகா சேர்த்திக்கலாம். வரமிளகா சேர்த்திட்டு நம்ம அதோடையே சேர்த்து பூண்டும் வதக்கிடலாம். பூண்டு வதக்கிட்டு மிளகு சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக மிளகு சீரகம் சேர்த்திக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்திட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம். உப்பு போட்டோம்னா தான் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துருக்கோம். உங்களுக்கு புளி வேணும்னா புளி சேர்த்திக்கலாம். புளி வேணும்னா புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொண்டு நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் கொட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே உங்கள் குவான்டிட்டிக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பேருக்கு தான் செஞ்சுருக்கேன். ஆமாம், இதெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தோம்னா அவ்வளோதான், ஒரு கார சட்னி, டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஒரு மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம். பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலிமா வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல ஆஃபரில் நல்ல டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.